குட் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய வீடியோ வந்து சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப். சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப். இதான் இதோட மீனிங். இதோட பிஸ்னஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுலேருந்து, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருந்து, அதுக்கு தேவையான பர்சன்ஸை வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறது இந்த சிங்கிள் ப்ராப்ரியேட்டர் இல்லை சோல் ப்ராப்ரியேட்டர் தான். இவர் தான் இந்த பிஸ்னஸோட ஓனர். இதுல இருந்து வரக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டையும் அந்த ஓனர் தான் வச்சிருப்பாரு. இதில் இவரோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா இதில் யாருமே இதோட லாஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்க முடியாது. அதனால பர்சனல் அசர்ட்டாக இருக்கலாம், இதுலேருந்து வரக்கூடிய டெப்டாக இருக்கலாம், எல்லாமே அந்த சோல் ப்ராப்ரியேட்டர் தான் போய் சேரும். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இது சிங்கிள் ஓனர்ஷிப்பாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் வந்து அந்த ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். இவர் தான் ஆல் இன் ஒன். இதில் எந்த ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியும் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த பர்டிகுலர் பர்சன் கிரியேட் பண்ணி வச்சுது. இதோட லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா ஓனர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள்ங்கிறதுனால இது ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் வந்து இதில் ஈஸியாக தானே ஃபார்ம் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து டாக்ஸேஷன், இது ரிலேட்டடாக வரக்கூடிய டாக்ஸேஷன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது அந்த சிங்கிள் ஓனர் தான். இதோட அட்வான்டேஜஸ்னால என்னென்னா, ஒரு ஓனரே தனியாக கண்ட்ரோல் பண்ணதுனால, ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கிறதுனால டிசிஷன் மேக்கிங் ஈஸியாக இருக்கும். ப்ராஃபிட் எல்லாமே அவரே வந்து எடுத்துப்பாரு. அண்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெகுலரான ஒர்க் டெய்லி டே டு டே நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம்னா, மேபி வந்து அன்லிமிட்டெட் டெப்ட் வந்துட்டாலும் இது வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் லாஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த லாஸையும் இந்த சோல் ப்ராப்ரியேட்டரை தனியாக இது பண்ணதுனால இது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதோட கேபிட்டல் வந்து லிமிட்டட் கேபிட்டல், இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு தான் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தேவைன்னா இன்னும் கிரியேட் பண்ணதான் உண்டு. பிஸ்னஸ் கண்டினியூட்டி வந்து இதில் இருக்காது. ஒருத்தங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணிட்டா இதை வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணதுக்கோ டேக் ஓவர் பண்ணதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. மேபி டெப்டாக இருந்தால் டேக் ஓவர் பண்ணதுக்கு யாரும் வர மாட்டாங்க. தேங்க்யூ.